வணக்கம் தமிழ் ராசி பலன் நேயர்களே. ஒரு பெரிய போராட்டத்திற்குப் பிறகு ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் என் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே. தனுசு ராசி மண்டலத்திலேயே ஒரு லட்சியத்திற்காக தன்னை தானே செதுக்கிக் கொள்ளும் வில்லாளி நீங்கள். கடந்த சில மாதங்களாக ஏன் சில வருடங்களாகவே நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க இருந்திருக்கலாம். பணம் வருது ஆனா கையில தங்க மாட்டேங்குதே, திறமை இருக்கு ஆனா சரியான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க வருப்பப்பட்ட நாட்கள் இனி ஒரு கனவாக மாறப்போகுது. ஏன்னா இந்த 2026 பங்குனி மாசம் உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியோதயத்தை, அதாவது அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறந்துவிடப் போகிறார். இந்த வீடியோ ஒரு சாதாரண ராசி பலன் இல்லை. வீடியோவை ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இடைப்பகுதியில நான் சொல்லப்போற ஒரு பரிகாரமும் ஒரு ரகசியமான கிரக மாற்றமும் உங்க வாழ்க்கையையே மாற்றப்போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, முதல்ல இந்த பங்குனி மாசத்தோட வானசாஸ்திர அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம். ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த மாசம் தனுசு ராசிக்கு மாளவிய யோகம் மற்றும் தர்ம கர்மாதிபதி யோகத்தின் தாக்கம் அதிகமாயிருக்கு. 4இல் சுக்கிரன் உச்சம். உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறாரு. சுக்கிரன் உச்சம் பெற்றாலே அந்த ராசிக்கு ராஜ வாழ்க்கைதான சொல்லுவாங்க. நீங்க ஒரு சாதாரண வாடகை வீட்ல இருந்தா கூட சொந்த வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரத்தை இந்த மாசம் போடுவீங்க. பழைய காரை வித்துட்டு ஒரு பிராண்ட் நியூ சொகுசு கார் வாங்குற யோகம் கதவை தட்டுது. 3இல் சனி பகவான். இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியமே துணை அப்படின்னு சொல்ல வைக்க போறாரு. உங்களை எதிர்த்தவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க. இது உங்க தன்னம்பிக்கையை 200% உயர்த்த போகுது. 5இல் சூரியன் மற்றும் ராகு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திஸ்தானம். அங்க சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கிறது ஒரு விசித்திரமான பலனை தரும். புதுமையான ஐடியாக்கள், கிரியேட்டிவ் ஐடியாஸ் மூலமா நீங்க கோடிகளில் சம்பாதிக்க வழி பிறக்கும். ஆனா அதே சமயம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ உங்களோட கரியர் பத்தி விரிவா பாப்போம். வேலை தேடுறவங்க, வேலையில இருக்கிறவங்க எல்லாரும் இதை கவனமா கேளுங்க. அரசு வேலை வாய்ப்பு. நீங்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அல்லது பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தா இந்த பங்குனி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு இனிப்பான செய்தி வரும். குறிப்பா கல்வித்துறை, வனத்துறை அல்லது காவல்துறை சார்ந்த வேலைகளுக்கு தயார் செஞ்சவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. தனியார் துறை மற்றும் ஐடி துறையில இருக்கிற தனுசு ஆஃபி நண்பர்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்பு தேடி வரும். இதுவரைக்கும் உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கொடுத்த டார்ச்சர் எல்லாம் முடிவுக்கு வரும். உங்களுக்கான ப்ரமோஷன் மற்றும் சம்பள உயர்வு ஹைக் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். சுய தொழில் மற்றும் வியாபாரம். வியாபாரிகளுக்கு இது கோல்டன் பீரியட். நீங்க ஜவுளி கடை, நகைக்கடை அல்லது மளிகை வியாபாரம் செய்றீங்கன்னா இந்த மாசம் உங்களோட டர்ன் ஓவர் பல மடங்கா கூடும். புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பங்குனி வளர்ப்பிறையில ஆரம்பிச்சா அது ஆல் டைம் சக்சஸ் ஆகும். பணம். தனுசு ராசிக்கு இந்த மாசம் லக்ஷ்மி கடாட்சம் முழுமையா இருக்கு. 4இல் சுக்கிரன் உச்சம் பெறதுனால நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட் மூலமா உங்களுக்கு பெரிய கமிஷன் தொகை கிடைக்கும். நண்பர்களே, ஒரு ரகசியத்தை சொல்லவா? 5இல் ராகு இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த அந்த பழைய இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது யாருக்கோ கொடுத்த கைமாத்து பணம் இப்ப வட்டியும் முதலுமா வந்து சேரும். கடன் பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா விடுபடுறதுக்கான வழியை குரு பகவான் காட்ட போறாரு. நீங்க ₹1 சம்பாதிச்சா அதுல 50 பைசா சேமிக்கிற அளவுக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் உயரும். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது உங்க வீட்டுக்குள்ள ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த பங்குனி மாசம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகிடும். குறிப்பா மனைவியோட ஆலோசனையை கேட்டு நீங்க செய்ய போற ஒரு காரியம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவத்தை தேடித்தரப்போகுது. பூர்வீக சொத்து விவகாரத்துல அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் மாறி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுற ஒரு சூழல் உருவாகும். பங்குனி உத்திரம் வர்ற அந்த நேரத்துல உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வர்றது உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட சாப விமோச்சனமா அமையும். அடுத்து பெத்தவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை பிள்ளைகளோட எதிர்காலம்தான். 5இல் சூரியன் மற்றும் ராகு இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஆனா அவங்களோட படிப்பு மற்றும் விளையாட்டுல அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சு உங்களை மேடை ஏத்தி பெருமைப்படுத்துவாங்க.
தனுசு ராசி இளைஞர்களே, உங்களுக்கு திருமண தடைகள் இருந்ததா? இதோ 4 இருக்கிற உச்ச சுக்கிரன் உங்களுக்கு அழகான குணமான வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகிறார். பங்குனி மாசம் வளர்ப்பிறையில உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். யார் யாருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு அந்த பிரம்மா எழுதி வச்ச கணக்குப்படி தனுசு ராசிக்கு இந்த மாசம் கல்யாண மாலை நிச்சயம். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா உங்க ராசிநாதன் குரு பலமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனா 5 சூரியன் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். நிறைய தண்ணி குடிங்க, இளநீர் சாப்பிடுங்க. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. ஏன்னா 4 சுக்கிரன் ஆடம்பரத்தை கொடுத்தாலும் வேகம் வேணான்னு சொல்றாரு. மன அழுத்தம் குறைய தினமும் 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. உங்க உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. சரி நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமானது. தனுசு ராசியோட அதிர்ஷ்டம் உங்ககிட்டயே தங்கணும்னா இதை செய்யுங்க. வியாழக்கிழமை வழிபாடு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செஞ்சு கொண்டைக்கடலை மாலை சாத்துங்க. பசுமாட்டிற்கு உதவி. வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது 5 வாழைப்பழம் கொடுங்க. இது உங்க 4ஆம் இடத்த சுக்கிரனை பலப்படுத்தும். கல்விதானம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. இது குருவோட அருளை பெற்றுத்தரும். ஆக மொத்தம் தனுசு ராசி நேயர்களே, இந்த 2026 பங்குனி மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு மகா பொற்காலம். இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி உங்க பக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நன்றி குருவே அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம தமிழ் ராசி பலன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.